ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஸ்கேலப் மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு ஸ்கேலப்பில் கேன்வாஸில் ஸ்கேலப் டிசைன் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை லைனிங் கிளாத்தில் அயர்ன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்கேலப் மாடல் டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தில் கட் பண்ணவே கூடாது. கேன்வாஸில் நம்ம எவ்வளோ இறக்கம் அகலம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த டிசைனை கட் பண்ணி லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டைரெக்டாக மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி விட்டு மேலே படிமான தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம அந்த கேன்வாஸ் அயர்ன் பண்ணதுக்கு பக்கத்துலேயே ஒட்டினாப்லேயே அந்த டிசைன்ஸ்லேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். அந்த ஸ்கேலப் டிசைன் வரும்போது அந்த வளைவாக வரணும். அந்த மாடல் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நல்லா நீட்டாக அந்த கார்னர்லாம் திருப்பி விட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த டிசைன் தான் இப்போ நியூ மாடலு. இந்த டிசைன் தான் இப்போ நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேக் சைடு கொஞ்சம் பொறுமையாக நம்ம அந்த வளைவுகளெல்லாம் கரெக்டாக கேன்வாஸ் பக்கத்துலேயே ஒட்டினாப்லே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். பொறுமையாக நல்லா நீட்டாக பண்ணுங்கள். அந்தந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியை நம்ம ரொம்ப இழுத்து கொடுக்காம நம்ம தச்சு எடுக்கணும். இப்போ பேக் சைடு நம்ம அந்த ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம நெக்கே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு கேன்வாஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தையல் போட்டுட்டு இப்போ நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம துணியை விட்டுட்டு நம்ம அந்த எப்படி நம்ம தச்சு எடுத்துருக்கோமோ அந்த வளைவுகள் மேலேயே நம்ம 1/4 இன்ச் அளவு அகலம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா துணியில் நம்ம தையலில் பற்றக்கூடாது. தையலில் பட்டுச்சுன்னா நம்ம திருப்பி விடும்போது அது பிசுறு வெளியில் தெரியும். அந்த டிசைன்ஸ் நம்ம ஒரு தடவை போடும்போதே நமக்கு மிஸ்டேக் வந்துடும். அதனால் அந்த தையலில் படாமல் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக அந்த 1/4 இன்ச் அகலம் வச்சு விட்டுட்டு நம்ம மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா தையலில் நம்ம பற்றக்கூடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வளைவுகள் கார்னர்லலாம் நம்ம சிசர் கட் பண்ணி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி சிசர் கட் பண்ணி விடணும். அந்த சிசர் கட் பண்ணும்போதும் நம்ம தையலில் படாமல் பொறுமையாக கட் பண்ணி விடுங்க. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே திருப்பி விட்டு அந்த வளைவுகளெல்லாம் நம்ம எடுத்து விடணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே உள்ளுக்குள்ளார நம்ம வளைவு கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திருப்பி விடும்போது அந்த வளைவுகள்லாம் நல்லா நீட்டாக நம்ம திருப்பி விடும்போது நல்லா நீட்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு தையல் போடும்போதே ஃபினிஷிங் நல்லா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி விடும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது கேன்வாஸ் கொடுத்து தான் திருப்பணும். இந்த கேன்வாஸ்னால் என்ன, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேன்வாஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ நூல் இதெல்லாம் மொத்தமாக லேஸ்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அங்கேயே நம்ம கேன்வாஸ் நமக்கு கேட்டோம்னா கிடைக்கும். மீட்ரு இவ்வளோன்னு நமக்கு கிடைக்கும். கேன்வாஸ்லேயே 2 விதம் இருக்குது. நம்ம ஷர்ட்டுக்கெல்லாம் ஜென்ஸுக்கு கொடுக்குறதுக்கு அது மொத்தமாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கு டிசைன்ஸுக்குன்னு நம்ம கேட்டு வாங்கினோன்னா அதுக்கு கொஞ்சம் நமக்கு மெலிசாக இருக்கும். நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்கு வைக்கிற கேன்வாஸ்ன்னு கேட்டோம்னா ஒரு மீட்ரு இவ்வளோன்னு நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலேயே எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். கரெக்டாக நம்ம என்ன டிசைன் வச்சுருக்கோமோ அந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷினில் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். அந்த தையல் நீட்டாக அப்போ தான் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எட்ஜில் நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போட்டு எடுத்துட்டு திருப்பி படிமான தையல் அந்த ஒரு மிதியடி அளவு பக்கத்தில் நம்ம இன்னும் ஃபினிஷிங் நமக்கு லுக்காக கிடைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, ஒரு மிதியடி அளவுன்னு சொல்லலாம், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அதே மாதிரியே வளைவுகளில் நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஃபினிஷிங் நமக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம தைக்கும்போது ஒன்று பார்த்து தைச்சோம்னாவே ஃபினிஷிங் நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இந்த டிசைன் ஒரு கஸ்டமர் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைன்ஸ் தான் வேணும்னு இருக்காங்க. லேஸ் ஒர்க்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. கைக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதோட ஃபினிஷிங்கும் நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு படிமான தையல் அளவுக்கு போட்டு எடுத்துட்டு இப்போ கீழே 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம இறக்கம்
வச்சு மடக்கி அடிக்கிறதுக்கு விட்டுருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து இதில் வந்து மடக்கி அடிச்சிடலாம். எஜ்ஜில் போட வேண்டிய தையெல்லாம் நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் போட்டு தைப்போம் இல்லையா, அதை கொடுத்துட்டு இப்போ வந்து கீழே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மடக்கி நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தையல் போடும்போது லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்தை வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா நீவி விட்டு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். ஒரு டிசைன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா பொறுமையாக வச்சாலும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கணும். அதனால் எப்போவுமே ஒன்று நம்ம வந்து தப்பு இல்லாமல் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணும்போது கடைசியில் ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மடக்கி தைச்சாச்சு. இப்போ பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு 2 சைடு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் வந்து இப்போ நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடுமே ஒரு 4 இன்ச் அளவுக்கு 1/4 இன்ச் அகலத்துக்கு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு இது வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க. அதனால் இடுப்பில் வந்து நம்ம சைஸ் எவ்வளோங்கிறத நம்ம வந்து டேப்பில் அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பேக் சைடு வந்து எவ்வளோன்றதை நம்ம வந்து டேப் வச்சு அளவு எடுத்துகிட்டு சுற்றளவும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் சைடும் அவங்க வந்து ரைட் சைடு வந்து ஸ்கேலப் மாடல் கேட்டிருக்கிறாங்க. அதையும் நான் ஃப்ரண்ட் சைடும் கையும் எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஸ்கேலப் மாடல் ஆல்ரெடி நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டரில் வந்து நம்ம டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் மேலேயே போடுங்க, அப்போ தான் வந்து தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்பப்போ பிசுரெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டரோட பிசுறு இருக்கும் இல்லையா, மேலே உள்ளுக்குள்ளார துணி இருக்கும் இல்லையா, அதை வந்து பேக் சைடு கொடுத்து நம்ம வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். 2 சைடுமே பாருங்கள், இந்த சைடும் அந்த சைடும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது தெரியாமல் இருக்கிறதுக்கு அளவுக்கு பேக் சைடு அந்த பிசுரை உள்ளே தள்ளி விட்டு நம்ம பேக் ஸ்டிச் போட்டு எடுக்கும்போது ஷோல்டர்கிட்ட வந்து ஒரு பிசுறு தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பேக் சைடு ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் அகல துணி இருக்குது இல்லைன்னா அதெல்லாம் வந்து நம்ம கரைச்சி விட்டுட்டு இப்போ கை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி தான் சென்டர் ஆர்காத் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து உடஞ்சி வெட்டியிருப்போம் இல்லையா, அதையும் நம்ம பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வச்சு எங்கே நம்ம சுற்றளவு அகலம் நம்ம மார்க் பண்ணியிருக்கதையும் கரெக்டாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் கரெக்டாக அந்த ஷோல்டர் சிசர் கட் கொடுத்ததுலேருந்து வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மேலேயே டபுள் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். தையல் மேலேயே போடுங்க. பக்கத்தில் போட்டோம்னா கூட நமக்கு வந்து சீக்கிரம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் போடும்போது இன்னும் நல்லா அந்த கை ஜாயின் பண்ணும்போது சீக்கிரம் நமக்கு வந்து பிரிஞ்சு வராது. இப்போது ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடும் அதே மாதிரி சென்டர் ஆர்காத் பண்ணதுலேருந்து நம்ம கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சென்டரை நம்ம வந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு சுற்றளவு நம்ம ஆர்காத் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அளவு கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் அளவுகள் மாறக்கூடாது. அது அளவுகள் மாறி வந்ததுன்னா நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம பிரித்து விட்டுட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கணும். நம்ம சோம்பேறித்தனப்பட்டுட்டு நம்ம தைச்சிட்டு திருப்பி வந்து அந்த ஹாம்கோல் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வரல அப்படின்னா ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா தையலை பிரித்து தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே நம்ம ப்ளவுஸோட ஃபினிஷிங் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா நம்ம டக்குன்னு அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். பரவாயில்ல, நம்ம அதை தைச்சி கொடுக்கக்கூடாது. பாருங்கள், அதிலே டபுள் ஸ்டிச் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம 2 சைடுமே கை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இடுப்பு வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு அந்த மார்க் பண்ண அளவுக்கு மாறாமல் கையும் சேர்த்து நம்ம வந்து நேர் தையல் தான் போட்டு எடுப்போம். அதே மாதிரியே நேர் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 2 தையல் நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே சைடு ஜாயின் பண்ணும்போது 3 தையல் நம்ம போடுவோம், அதே மாதிரி போட்டு எடுத்துக்கணும். ஓவர்லாக் போடாதனால நம்ம வந்து பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு அந்த சைடு கார்னர்லேயும் நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவேன். பாருங்கள், பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னரும் நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த எட்ஜ்லேயும் நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவேன்.
பாருங்கள், ஒரு சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரியே இந்த சைடும் ஃப்ரண்ட்டும் பேக்கையும் நம்ம வந்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து அந்த நேர் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவுகள் மாறாமல் கரெக்டாக சென்ட்ரு கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா 2 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டு எடுத்துட்டு அப்பப்போ பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை அந்த சைடில் உள்ள பிசுரை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எட்ஜ்லேயும் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்து முடிக்க போகிறோம். இப்போ நம்ம உள்ள எக்ஸ்ட்ரா நூல் அங்கங்கே பிசுரெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த டிசைனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாட் வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், மற்ற எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாட் மட்டும் நம்ம வச்சு தைச்சிட்டோன்னா ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து பின்னாடி வந்து கிளாத்துலேயே அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதனால் சாரீ கிளாத்தை நான் கட் பண்ணி நான் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிடலாம். பேக் ஸ்டிச் கொடுத்து எடுங்க, அப்போ தான் வந்து நாட்டு வந்து பிரிஞ்சு வராது. இந்த சைடு எந்த ஹைட்டுக்கு வைக்கிறீங்களோ அதே மாதிரியே அந்த சைடும் நம்ம வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கணும் நாட் கயிறை. பாருங்கள், அது அளவு வச்சு பார்த்துட்டு கொடுத்து எடுத்துக்கணும். இப்போ ப்ளவுஸில் நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதோட நான் சாரீ அட்டாச் பண்ணுறேன். சாரீ கிளாத் வந்து க்ரீன் கலர் சாரீ, ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்